திருமணத்திற்கு பெண் தேடும் இளைஞரை குறிவைத்து பெண் பெயரில் 88 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 4 பேரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்காக சங்கம் என்கின்ற இணையதளத்தில் தனது சுயவிவரம் குறித்து பதிவு செய்து பெண் தேடி வந்துள்ளார். இந்த செயலியில் ஹரிணி என்று பதிவு செய்யப்பட்டிருந்த ஐடியில் இருந்து பெண் தேடிய இளைஞரிடம் பேச தொடங்கியுள்ளார். பின்னர் இருவரும் பேசி பழகி திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளது. இதையடுத்து தேனி இளைஞரிடம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய கோரியுள்ளார். இதனை நம்பி அந்த இளைஞர் 88,58,988 ரூபாய் பெற்றுள்ளார். இதையடுத்து இளைஞரின் பேசியதை நிறுத்தியதால் சந்தேகமடைந்த அந்த நபர் குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கூலி வேலை செய்யும் 2 பெண்களிடம் கமிஷன் தருவதாக கூறி வங்கிக் கணக்கை பெற்றதும் அதன் மூலம் பணம் பெற்ற ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த யுவராஜ், கோவை மாவட்டத்தை சேர்ந்த பத்மநாபன் ஆகிய இருவரை கைது செய்தனர்.